ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. என்னென்னா, பேப்பர் பார்த்தேன். நான் நிறைய பேப்பர் விஷயங்களை சொல்கிறதில்ல. ஏன்னா எல்லாமே ஒரு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயங்களாக தான் வருது. அதனால் நான் அதை பற்றி அதிகம் பேசுகிறதில்ல. ஆனாலும் நம்மளுடைய முன்னெச்சரிக்கைக்காகவாது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, தேனின்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். விருதுநகரில் இருக்கிற ஒரு அம்மாவும் பொண்ணும் போல். பொண்ணு 8வது படிக்குது. இந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்குன்னு யோசிங்க. 8வது படிக்கிற பிள்ளைய ஸ்கூலுக்கு போக சொல்லி சொன்னாங்களாம். அதனால் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சான், தூக்கு மாட்டி. காலை எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, அந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணிட்டா, அதனால் நானும் செத்து போகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த அம்மாவும் பக்கத்துலேயே தூக்க மாட்டிக்கிச்சான். இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் என்னென்னா, தேனி மாவட்டம் தானே. ஒரு நிமிஷம். ஆமாம், தேனி மாவட்டம். அவங்க 3 பேர், அம்மா, அப்பா, பையன் 31 வயசு. அவர் கல்யாணம் ஆகி மனைவி கூட வாழாமல் அம்மா கூட இருக்கார் போல். 3 பேரும் ஏதோ கடையில் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாருங்கள், கடன் எங்கே வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு நிறுவனத்தில். இது பாருங்கள், அந்த இயர் எண்டிங் வந்துடுச்சுன்னா அந்த கடனுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க பாருங்கள். இது உதாரணத்துக்கு நான் என்னோடய விஷயத்தையும் சொல்கிறேன். நாங்கள் கடலில் ஒரு கார் எடுத்துருக்கோம், ஸ்விஃப்ட் கார். இந்த இயர் எண்டிங்குங்கிறனால இந்த மந்த்து தான் நாங்கள் டிலே, கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லு நமக்கு. அதனால் பேக்கசெட் மூவர்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு அது டல்லு. அதனால் கட்டலை. இந்த மாதம் தான் கட்டலை. அதுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க பாருங்கள். எங்களுக்கு அந்த இது இருக்குது. நேற்று தான் பையன்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணால் கார் சாவியை கையில் கொடுத்து தூக்கிட்டு போக சொல்ல. 6 மாதம் ஆகுது வாங்கி. 6 மாதமும் நாங்கள் நிறுத்தலை. தூக்கிட்டு போக சொல்ல கார் வேணாம், ஒன்று வேணாம், தூக்கி கொடுத்துருவோம். ஏதோ சரி, வெளியில் போக வயசாகுது, நமக்கு வெளில போகக்குள்ள படுமென்னு டியூவில் வாங்குகிறோம் நம்ம. அது இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா இந்த தைரியம் அந்த தேனி மாவட்டத்தில் இருந்தவங்களுக்கு இல்லை. 2வது, அவங்க எதுக்காக வாங்கினாங்களோ கடன், நம்மளை மாதிரியே வாங்கியிருப்பாங்களா என்ன இருக்காது. சொல்கிறேன் எதுக்காகன்னா, டார்ச்சர் கொடுப்பாங்கன்னு சொல்ல வரேன். இந்த கடன் வாங்குறது கூட பாருங்கள், நம்ம ரொம்ப யோசிக்கணும். அவங்க 3 பேரும் கடன் வாங்கியிருக்காங்க. கடனை வாங்கிட்டு அப்பா பிள்ளை எல்லாம் இது பண்ணிக்காங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க போல். சீக்கிரம் எப்போ கட்டுறீங்கன்னு அடிக்கடி தொல்லை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, 3 பேரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு விஷம் ஏதோ குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களாம் 3 பேரும். முடிஞ்சு போச்சா, இவங்க உயிரும் போச்சு, கடன்காரனுக்கு பணமும் போச்சு. கடன்காரனை பற்றி கவலை இல்லை, அவர் அதை பிஸ்னஸாக நடத்துகிறான். இந்த 3 உயிரும் போச்சா. எல்லாம் எதுக்காக இப்போ உங்ககிட்ட நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கே இந்த டார்ச்சர் இருக்குங்கிறது. அப்புறம் இன்னும் நான் கட்டலை, இன்றைக்கி நாளைக்கு கட்டுவேன்னு நினைக்கிறேன். பைசா வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிடுவோம். அதனால் சொல்கிறேன், இவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்க. எதுவுமே கடன்னு நம்மளை போட்டு திணிக்கிறாங்க. கடன் வாங்குங்கன்னு திணிக்கிறாங்க. நம்மளும் ஆசைப்பட்டு என்ன பண்ணணும், நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசை வர்றது சகஜம். வரும். எப்படிதான் எவ்வளோ நாளைக்கு இப்படித்தான் வாழ்கிறதுங்கிற தோணலும் வரும். அந்த நாளை வர்ற விளைவு, அந்த ஆசையை நம்ம கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணலன்னா அது உயிருக்கு ஆபத்தாக முடிகிற மாதிரி ஆயிடுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் அதை வச்சு அவங்கவுங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போ நான் எப்படி சொன்னேன், காரை சாவியை கொண்டு போக சொல்ல, கார் வேணாம், ஒன்று வேணான்னு சொல்லிட்டேன். அது மாதிரி அவங்க கார் வாங்கியிருந்தா அதை சொல்லியிருக்கலாம். செலவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியும். அவங்க பதில் சொல்லிதாங்கன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைங்க பாருங்கள், அம்மா பொண்ணு. அதுக்கு தான் சொல்கிறது, நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. பயமாக இருக்குது. என்ன, பிள்ளைங்களை படிக்க சொல்லி சொல்கிறது கூட பயமாக இருக்குது. அதுங்க இஷ்டத்துக்கு விட்டுடுங்கன்னு. என்னென்ன, நம்ம பெற்று வளர்த்து வாழ போகிறது நம்ம கொஞ்சம் நாட்கள் தான். ஆனாலும் அந்த கொஞ்ச நாட்களில் இது பாருங்கள், 2 பேரும் அம்மா பொண்ணு போயிட்டு அந்த அப்பாவை தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்களா.
அவர் கடந்து இனி காலத்துக்கு இந்த மன உளைச்சலோட கஷ்டப்படணும். எவ்வளோ ப்ராப்ளங்கள் பாருங்கள். பிள்ளைங்களை நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும்னு நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். பசங்களை எதுக்குமே கம்பல் பண்ணக்கூடாது. அவங்க பின்னாடியே நம்ம இருக்கணும், அதில் ஒரு இது கூட தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள கம்பல் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. அதையும் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் என்ன. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த கடன் வாங்குறதெல்லாம் கூட யோசனை பண்ணி வாங்குங்க. முடிவு ராங்க போயிடும் இல்லைன்னா. அதனால் யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். தவறு எதனா இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, வச்சிடுறேன். ஓகே.